சரிங்களா? வீடியோ எடுக்கும்போது கலக்க சொன்னோன்னா என்ன செய்யுங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இந்த பக்கெட்டை இந்த பக்கம் ஓரமாக தள்ளி வைப்பா. இதை அந்த காலி பக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு சாஃப்ட்டு சோப்பு கவரில் இருக்குது இல்லாமல் அதான் சாஃப்ட்டு சோப்பு. நீங்கள் ஒருத்தவங்க எடுத்து கொடுங்க, ஒருத்தவங்க கலக்க போகிறீங்க. சரி, எங்கே பாருங்களேன், நான் சொல்லுவேன் எதெல்லாம் கையால் கலக்கலாம் ஒன்றும் ஆகாது, எதெல்லாம் வந்து குச்சி வச்சு கலக்கலாம். இதுதான் வந்து சாஃப்ட்டு சோப்பு இது. சரிங்களா? 1/4 கிலோ. இப்போ இது வந்து மொத்தத்துக்கு 1/2 கிலோ இருக்குது. நம்ம எவ்வளோ போட போகிறோம்னா 1/4 கிலோ போட போகிறோம். அதில் பாதி போட்டுக்கோ. அம்மா நீங்கள் போட போகிறீங்க, அவங்க கலக்க போகிறாங்க. சரியா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வைப்பாங்க, அப்போ தான் அவங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். இதை வாங்கி கவரில் முடிச்சு வச்சுருங்க. ஒரு மக்களை ஒரு செய்யணும். கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கிற, எடுத்து தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியில் கையை நனைச்சிக்கிற இந்த சாஃப்ட் சோப்பை என்ன பண்ணணும், எனப்பாரு பக்கெட்டை வந்து உன் பக்கம் சாய்ச்சிக்க. இப்படி வச்சுட்டு இட்டி செய்யாத கை விடுது. உன் பக்கம் சாய்ச்சிக்கிட்டு எப்பயுமே எதை கலக்குனீங்கனாலும் கிளாக் வாய்ஸில் தான் கலக்கணும். சரிங்களா? இப்படி இந்த ரவுண்டில் தான் கலக்கணும். ஆன்டி கிளாக் வைஸில் பாதி வந்து இந்த கிளாக் வைஸில் கலந்துட்டு அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் கலந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏர் உள்ளே போயிடுச்சுனாக்கா பபுள்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிடும். சரிங்களா? அதனால் என்ன செய்யணும், எப்பயுமே ஒரே பக்கமாக எப்போ கலக்குனீங்கனாலும் குச்சியால் கலக்குனீங்கனாலும் இல்லை இப்படி கலக்குனீங்கன்னா இப்படி தான் எனக்கு வாட்டை வரணும், அப்படியே கலந்துக்கணும். அப்படி கலந்துட்டு கை வலிக்குதுன்னு இப்படி கலக்கணும். சரியா? இங்கே அப்புறமா அழகாக பக்கெட்டை ஓட்டுக்க நல்லா சாப்பிட்டு வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் தண்ணியை தொட்டுக்கிறீங்க. இப்போ அது எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. எல்லாமே குழகுழப்பா இருக்கு. சாஃப்ட் சோப் அப்படிங்கிறது சாஃப்டாக இருக்குது. இப்போ அது எந்த பதத்தில் வரும், பியர் சோப் மாதிரி இருக்கு. அது வந்து இப்போ எதுவும் நடுவில் பேசாதுப்பா. இப்போ இது எந்த ஸ்ட்ரக்சரில் வரணும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இட்லிக்கு நம்ம மாவு அரைக்கிறோம்ல, உளுந்து மாவு அரைக்கும் போது எப்படி பூட்டு வெள்ளை வெள்ளைன்னு நல்லா சாஃப்டாக வருது, அந்த அளவுக்கு இப்போ அதை கலக்கணும். சரிங்களா? தண்ணி வந்து ஊற்றி கரைச்சிங்கன்னா இதுவே காம்பவுண்டே தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக ஊற்ற முடியாது. அதனால் என்ன செய்யணும், தண்ணியை தொட்டுக்கணும், அழகாக கரைச்சிட்டே வரணும். உங்களுக்கு கை வலிக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அப்படின்னா வலிக்காது, பயப்படாத, சொல்கிற ஒரு வார்த்தை. அப்போ நடுவில் நல்லா கலந்துட்டு அவங்கள்ட்ட காட்டுங்க எது அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது. தண்ணி இப்போ தொட்டுக்கோங்க. கொஞ்சம் லஞ்சு வந்துருச்சு. அதுல கோமதி ரொம்ப கஷ்டம் இருக்காங்க. இல்லை, அதுக்குள்ள லஞ்சே வந்துடுச்சு, கோமதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜ் காட்டிகிட்டே இருங்கப்பா. இங்கே பாருங்க. சரி வந்தாங்களா? அதுக்குள்ள வலிக்கு மாறிட்டாங்க. நல்லா கலக்கு பாய்ந்து கொஞ்சம் நல்லா வந்து உளுந்து மாவு எப்படி பூட்டு போயிடுதோ அந்த மாதிரி வரும் பாய்ந்து. நம்ம எந்த அளவுக்கு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்னும் ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ரா தண்ணி கலக்கும். அதுதான் நான் தண்ணி இவ்வளோ தான் அப்படின்னு போகல. நீங்கள் கலக்கிறது வந்து நல்லா கலக்காமல் இருந்துருக்குன்னு வச்சுங்க, ஒரு 3 லிட்டர் தண்ணி தான் ஊற்ற முடியும். அடுத்தது ஒரு பெனால் திக்னர்னு ஒன்று இருக்குது. அந்த திக்கரை போட்டால் இன்னும் ஒரு நல்ல திக்காக கிடைக்கும் நமக்கு. அப்போ எவ்வளோ திக்காக வருதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், எக்ஸஸாக அது தண்ணி காந்திட்டே இருக்கலாம். தண்ணி கொடுக்கலாம். க்ளவுஸ் எல்லாம் தேவையில்லைமா, நீங்கள் கையாலே கலக்கலாம். க்ளவுஸ் போடுறதுக்கு நான் க்ளவுஸ் போட்டு தான் கலக்கணும்னு சொல்லுவேன். கொஞ்சம் கையால் கலக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது இருக்கு இல்லையா, கிரைண்டர் மோட்ரு வந்து சின்ன மோட்டராக இருக்கும், செகண்ட் ஹேண்டில் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் ஷாப் நல்லா